வெல்கம் டு சந்திரன் அகாடமி. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பதிவில் 10ஆம் வகுப்பு ஆதவா சமூக அறிவியல் கைடிலிருந்து சிவிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசியல் அமைப்பு புக் பேக் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ஆடியோ புக்காக பார்க்க போகிறோம். முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் இது. பதில் இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக, குடியரசு என்பதாகும். ரெண்டாவது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? பதில் ஒரு முறை. மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்? பதில் இயல்புரிமை. நான்காவது கேள்வி, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. பதில் சொத்துரிமை. ஐந்தாவது கேள்வி, கீழ்காண்பவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. பதில் பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல். அடுத்து ஆறாவது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? சரியான பதில் அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஏழாவது கேள்வி, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? சரியான பதில் தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால் அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். அடுத்தது 8th கொஸ்டின், நமது அடிப்படை கடமைகளை டேஷ் இடமிருந்து பெற்றோம். பதில் ரஷ்ய அரசியல் அமைப்பில் இருந்து பெற்றோம். அடுத்து 9வது கேள்வி, எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? பதில் சட்டப்பிரிவு 360. 10வது கேள்வி, எந்த குழுக்கள் அல்லது கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? 3 குழுக்களோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 சர்க்கரியா குழு, 2 ராஜமன்னார் குழு, 3 MN வெங்கடாசலையா குழு. இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. சரியான விடை 1 மற்றும் 2, அதாவது சர்க்கரியா குழு அண்ட் ராஜமன்னார் குழு. இது ரெண்டும் சரியான பதில். அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்க்கலாம். முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஷ் தோன்றியது? விடை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் தோன்றியது. ரெண்டாவது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு டேஷ்? பதில் நவம்பர் 26, 1949. நான்காவது கேள்வி, டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன? விடை 5 பேராணைகள். ஐந்தாவது கேள்வி, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன? விடை 51A. அடுத்து பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 1, குடியுரிமை சட்டம். விடை 1955. 2 முகவுரை. விடை ஜவஹர்லால் நேரு. 3 குறு அரசியலமைப்பு. விடை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 4 செம்மொழி. விடை தமிழ். 5 தேசிய அவசர நிலை. விடை 1962. அடுத்து சுருக்கமாக விடையளிக்கவும் பகுதியிலிருந்து கேள்வி பதில் பார்க்கலாம். முதல் கேள்வி, அரசியலமைப்பு என்றால் என்ன? ஒரு நாட்டின் நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியல் அமைப்பு ஆகும்.
இது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான அச்சாணி போன்றது. இரண்டாவது கேள்வி, குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். ஒரு நாட்டின் நகர அரசில் வசிப்பதற்கான உரிமை குடியுரிமை எனப்படும். அடுத்ததாக மூன்றாவது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பால் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்து நான்காவது கேள்வி, நீதி பேராணை அதாவது ரிட் என்றால் என்ன? பதில், நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை. சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை. அடுத்த கேள்வி 5, இந்தியாவின் செம்மொழிகள் எவை? தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. அடுத்த ஆறாவது கேள்வி, தேசிய அவசர நிலை என்றால் என்ன? பதில், போர், வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு அல்லது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அல்லது உடனடி ஆபத்து காரணமாக இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் போது குடியரசுத் தலைவரால் அறிவிக்கப்படுவது தேசிய அவசர நிலை எனப்படும். இது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் அறிவிக்கப்படுகிறது. ஏழாவது கேள்வி, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. 1, சட்டமன்ற உறவுகள், 2, நிர்வாக உறவுகள், 3, நிதி உறவுகள். அடுத்ததாக பின்வரும் வினாக்களுக்கு விரிவான விடையளிக்கவும் பகுதியிலிருந்து கேள்வி பதில் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிகவும் நீளமானது. பல்வேறு நாடுகளின் அரசியல் அமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. நெகிழா தன்மை மற்றும் நெகிழும் தன்மை கொண்டது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை அதாவது மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்துகிறது. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. வயது வந்தோர் 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி வாக்குரிமை வழங்குகிறது. அடுத்து 2வது கேள்வி, அடிப்படை உரிமைகளை குறிப்பிடுக. அடிப்படை உரிமைகள்: 1, சமத்துவ உரிமை, 2, சுதந்திர உரிமை, 3, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 4, சமய சார்பு உரிமை, 5, கல்வி கலாச்சார உரிமை, 6, அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைகள். இந்த 6 உரிமைகளையும் 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமையில் பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் அடிப்படையில் பாகுபாடு செய்வதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்து சுதந்திர உரிமை. பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை.
பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அடுத்ததாக சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உண்டான உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு, அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. அடுத்து கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் ஆகும். அடுத்த கேள்வி, தேர்ட் கொஸ்டின். அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பற்றி எழுதுக. 1 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். 2 நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். அடுத்து 3வது பாயிண்ட், இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் வெளியிடும் 5 வகையான நீதி பேராணைகள். 1 ஆட்கொணர்வு நீதி பேராணை, 2 கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, 3 தடையுறுத்தும் நீதி பேராணை, 4 ஆவண கேட்பு நீதி பேராணை, 5 தகுதி முறை வினவும் நீதி பேராணை. அடுத்து இந்த நீதி பேராணைகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 1 ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா என்ன? சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இந்த நீதி பேராணை பாதுகாக்கிறது. அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பாக பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள இந்த கட்டளையுறுத்தும் நீதி பேராணை மூலம் முடியும். அடுத்து தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை இந்த நீதி பேராணை தடுக்கிறது. அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்பச் செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை ஆவண கேட்பு நீதி பேராணை எனப்படும். இறுதியாக தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி, அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளுக்கும் இடையேயான வேறுபாடுகளை குறிப்பிடுக. 1 அடிப்படை உரிமைகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் அமைப்பில் இருந்து பெறப்பட்டவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அயர்லாந்து நாட்டின் அரசியல் அமைப்பில் இருந்து பெறப்பட்டவை. 2வது பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் அரசாங்கத்தால் கூட சுருக்கவோ நீக்கவோ முடியாது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல்களே ஆகும். 3வது பாயிண்ட், நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் எந்த நீதிமன்றத்தாலும் கட்டாயப்படுத்த முடியாது. 4வது பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் சட்ட ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலை பெற்றவை. 5வது பாயிண்ட், அடிப்படை உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் சமுதாய மற்றும் பொருளாதார ஜனநாயகம் உறுதியாகிறது. டியர் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நமது ஆதவா சமூக அறிவியல் கைடு மிகவும் எளிமையாக இருக்கும். அதனால் இந்த கைடு வேணும்னு நினைக்கிறவங்க, நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் மேலே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நம்பர் 9092109966 என்ற எண்ணிற்கு கால் செய்து
ஆர்டர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம். மேலும் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம சிடிஆர் பப்ளிகேஷன் மூலமாக இங்கிலீஷ் மீடியத்தில் கைடு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த கைடும் அவைலபிலிட்டி இருக்குது. வேணுங்கிறவங்க இதே நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த லெசனோட ஆடியோ புக் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த லெசனை வெரி சூன் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உறுதியளிக்கிறோம். தேங்க்யூ வெரி மச்.